வணக்கம். நான் உங்கள் இன்பராஜ். இயற்கை காதலன் இன்பராஜ் என்ற யூடியூப் சேனலில் தினம் ஒரு தாவரை வகைகள் என்ற வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது வெண்பூலாம்பழம், கருப்பு பூலாம்பழம் அப்படின்னு ரெண்டு வகைப்படுது. இன்றைக்கி நம்ம பார்க்குறது வெண்பூலாம்பழம். இது வெள்ளை நிறங்களில் பழம் இருப்பதால் இதில் வெண்பூலா அப்படின்னு பேர் வருது. இதுக்கு வேறு எதனா பேர் இருக்கா என்னான்னு தெரியல எனக்கு. அதே மாதிரி கருப்பு பூலாம்பழமும் இருக்குது. அது கருமையாக தான் இருக்கும். நீங்கள் அடிக்கடி பார்த்துருப்பீங்க, உபயோகப்படுத்தியிருப்பீங்க. இந்த வெண்பூலாம்பழத்தில் விதைகள் பார்த்திங்கன்னா, இந்த விதைகள் கொய்யா விதை மாதிரி நறுக்குன்னு சாப்பிட்டா இந்த பூலாப்பழம் சாப்பிட்லாம் அப்படின்றாங்க. நான் சாப்பிட்டுருக்கேன். ஆனால் ஒரு மாதிரி கசப்பான டேஸ்ட் வருது, அதனால் சாப்பிடல. இந்த வெண்பூலா செடி காடுகளில், ஓடைகள், வானம் பார்த்த பூமிகளில் அதிகமாக வளரக்கூடியது. இது ஒரு சிறிய ரக செடி வகையை சேர்ந்தது. நல்லா ஹைட்டாக கொஞ்சம் 5 அடி 6 அடிக்கு நல்லா ஹைட்டாக வளரக்கூடியது. பாருங்கள் பூலாம்பழம் எப்படி நெடுக்க கணு கிளைக்கு இருக்குது. இந்த பூலா செடியோட தனித்துவமே முள் படர்ந்து இருக்கும். அது ஒரு முள் செடி மாதிரி தான். முள் இருக்கும். அந்த முள்ளுகளிலையும் இலை விட்டு பூ வச்சு காய் வைக்கும் தன்மை கொண்டது இது. இந்த பூலாஞ்செடி அதிகமாக என்னத்துக்கு பயன்படுதுன்னா, உயிர் வேலியாக பயன்படுத்துவாங்க. விவசாயிகள் உயிர் வேலியாக இதை பயன்படுத்துகிறாங்க. எப்படின்னா, விவசாய நிலத்தில் வரப்புகளில் இந்த செடி வளரும். அதை கால்நடைகள், காட்டு விலங்குகள்லாம் உள்ளே பூந்து பயிர்களை சேதப்படுத்தாமல் இருப்பதற்காக இதை உயிர் வேலியாக பயன்படுத்துவாங்க. இதை மேலே வளர்ந்துக்கிறதெல்லாம் கட் பண்ணி சைடில் போட்டு வேலியாக பயன்படுத்துவாங்க. இது உயிரோடவும் அப்படியே இருக்கும். செடி வளரும், படரும். அதை வெட்டி சைடில் போட்டு அடைப்பாங்க. இது உயிரோட வேலியாக பயன்படுறதால இது உயிர் வேலியாக விவசாயிகளுக்கு அதிகமாக பயன்படுத்தப்படுது. இந்த பழமும் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு பிடிக்கல. ஒரு மாதிரி கசப்பு, நல்ல ஈரத்தன்மையும் இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.